சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது நிச்சயமாக அது ஒரு அரசியல் படுகொலையாக தான் இருக்கும் என்று சமத்துவ தலைவர் ஒரு மாபெரும் ஒரு அரசியல் தலைவர், வட சென்னையினுடைய முகம், வீட்டு அருகிலேயே படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு அரசியல் தலையீடு நிச்சயமாக இருக்கும். ஆனால் ஒரு வட சென்னையினுடைய முகமாக சமத்துவ தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மீது எதற்கு சிபிஐ விசாரணைக்கு தடை கேட்டார்? நிச்சயமாக மேனாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை போல செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில. ஆனால் இன்னைக்கும் தொகுதி வாரியாக ஜாதியை பார்த்துதான் வேட்பாளர்கள் அறிவித்தார். ஆனால் இங்கே திராவிடம் என்பதும் தமிழ் தேசியம் என்பதும் பட்டியல் மக்களுக்கானது கிடையவே கிடையாது. அம்பேத்கரிய கோட்பாடு மட்டும்தான் பட்டியல் மக்களுக்கானது. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன் சார். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், சமத்துவ தலைவர், வட சென்னையினுடைய அடையாளமாக திகழக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்களுடைய இந்த கொலை வழக்கு இப்போ எந்த நிலையில் இருக்குது? சிபிஐ விசாரணை தந்திருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முதலில் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த படுகொலை வழக்கு சிபிஐக்கு செல்லும் வகையில் கடந்த திமுக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ கூடாது என்று செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை வாபஸ் பெற்று இந்த வழக்கு சிபிஐக்கு செல்வதற்கு உதவிய, வழிகோலிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாகவும், சமத்துவ தலைவரை நேசிக்கிற, சமத்துவ தலைவர் மீது பேரன்பு கொண்டிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும், சமத்துவ தலைவரின் உயிர் துணை எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 2024 ஜூலை 5 அவர் வீட்டு அருகிலேயே மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்ட தினமே சில குற்றவாளிகள் அண்ணா நகரில் இருக்கிற காவல் நிலையத்திலே சரணடைந்தார்கள். அவர்கள் சமத்துவ தலைவரை கொலை செய்ததற்கு வெவ்வேறு காரணங்களை சொல்லி வந்தார்கள். ஆனால் சமத்துவ தலைவருடைய உண்மையான தம்பிகளாகிய நாங்கள், சமத்துவ தலைவர் இந்த சமூகத்தை நேர்மையோடும் பேரன்போடும் வழிநடத்தி ஏராளமான மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல வழியை காண்பித்தவர், பெரும் உதவிகளை செய்தவர், தமிழ்நாட்டிலே திராவிட அரசியலுக்கு மாற்றாக, மதவாத அரசியலுக்கு மாற்றாக அம்பேத்கரிய அரசியலை முன்னெடுத்தவர். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு இந்தியாவிலேயே பௌத்தத்தை தழுவிய ஒரு தலைவர். எனவே சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது நிச்சயமாக அது ஒரு அரசியல் படுகொலையாக தான் இருக்கும் என்று ஆரம்பம் முதலே, அவர் படுகொலை செய்யப்பட்ட நாள் முதலே பேசி வந்தோம். தமிழக அரசு அண்ணன் மறைந்தவுடன் அதனுடைய விசாரணையை தொடங்கியது. விசாரணையை தொடங்கி கிட்டத்தட்ட 30 பேரை இந்த வழக்கில் குற்றவாளிகளாக அறிவித்தது. அதில் பலரை சிறையில் அடைத்தது. இந்த வழக்கிற்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த படுகொலையை பின்னால் இருந்து இயக்கியது யார்? சமத்துவ தலைவர் ஒரு மாபெரும் ஒரு அரசியல் தலைவர், வட சென்னையினுடைய முகம்.
அப்பேற்பட்ட தலைவர் வட சென்னையிலேயே அவருடைய வீட்டு அருகிலேயே படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு அரசியல் தலையீடு நிச்சயமாக இருக்கும். பெரும் தொகை அவருடைய படுகொலைக்கு செலவு செய்யப்பட்டிருக்கும் என்பதிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே உறுதியாக இருக்கிறோம். ஓகே சார். இப்போ அதாவது முக்கிய குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து மரணம். ஒன்று என்கவுண்டரில் சாகுறாங்க, இல்லை உடல்நிலை சரியில்லாமல் இறக்குறாங்க. நீங்கள் சொன்னது போல் இது ஒரு அரசியல் கொலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல புரியாத புதிராகவே இருக்குது. இரண்டாவது வந்து கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், ஒரு சில தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கொடுத்தாங்க, கேட்டாங்க. ஆனால் ஒரு வடசென்னையினுடைய முகமாக சமத்துவ தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மீது எதற்கு சிபிஐ விசாரணைக்கு தடை கேட்டாங்க? அதுதான் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த நிலையில் எங்களுடைய முக்கியமான கேள்வி, இதுக்கு யார் பண உதவி செய்தா, இதன் பின்னாடி இருக்கிற அரசியல் புள்ளிகள் யார், இது எங்களுக்கு தெரியணும். இது எங்களுக்கு தெரிய வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சம்பவத்திலே முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகிற சம்பவம் செந்தில் என்கின்ற நபரும், A2ஆக கருதப்படுகிற சம்பவம் செந்தில் என்கின்ற நபரும், மொட்டை கிருஷ்ணன் என்கின்ற நபரையும் கைது செய்தால் மட்டும்தான் இதன் பின்னால் இருக்கிற முக்கிய புள்ளிகள் நமக்கு தெரிவார்கள். ஆனால் தொடர்ந்து தமிழக அரசு, அதாவது கடந்த திமுக அரசு தொடர்ந்து அவர்கள் இருவரை கைது செய்வதிலே மெத்தனமாக சாக்கு போக்கை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நாங்கள் சிபிஐ வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் அணுகினோம். இந்த கொலையிலே ஏன் திமுக அரசு 2 முறை உச்சநீதிமன்றத்திலே போய் சிபிஐ விசாரணை கூடாது, அதை நாங்களே விசாரிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும்? இதே தமிழக அரசு அஜித் என்கின்ற நபர் கொலை செய்யப்படுகிறார், தாமாகவே முன் வந்து அவருடைய கொலை வழக்கை சிபிஐக்கு அறிவிக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முகமாக இருக்கிற, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவராக இருக்கிற சமத்துவ தலைவர், இந்தியா முழுமைக்கும் அறியப்பட்டவர், இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடையாளமாக கருதப்படுகிற அன்னை மாயாவதி அவர்களுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர், நன்மதிப்பை பெற்றவர், அப்பேற்பட்ட தலைவருடைய படுகொலையை அவர்கள் மெத்தனமாக கடந்து போவதற்கு காரணம் என்ன? இதற்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறார்? இது எங்களுடைய சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. அதனால்தான் இந்த சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சிபிஐ விசாரணையின் மூலமாக இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற, முக்கியமாக இன்று ஊடகங்களிலே தொடர்ந்து பேசப்படுகிற அண்ணனுடைய கொலை வழக்கிலே நிச்சயமாக மேனாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை போல செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் உச்சரிக்கப்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறதா என்பதை சிபிஐ ஆய்வு செய்து, இந்த கொலை நிகழ்த்தப்பட்டதற்கான காரணமே இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் அவர் படுகொலை செய்யப்பட்டார்? காவல்துறை தரப்பிலிருந்து என்ன காரணங்களை சொல்றாங்க? இந்த கொலை காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்ற காரணங்கள் எல்லாம் அது அபத்தமானது, அருவருப்பானது. காவல்துறை முதல்ல ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ரவுடியினுடைய கொலையோடு தொடர்பு படுத்தி பேசினார்கள். பின்பு ஆருத்ரா என்கின்ற நிறுவன சம்பந்தமாக தொடர்பு படுத்தி பேசினார்கள். அதன் பிறகு சோலாவரத்திலே ஒரக்காடு என்கின்ற பகுதியில் இருக்கின்ற ஒரு நிலத்தோடு தொடர்பு படுத்தி பேசினார்கள். காவல்துறையே அதனுடைய காரணத்தை உறுதியாக சொல்ல முடியாத ஒரு சூழலில் தான் கடந்த திமுக அரசினுடைய காவல்துறை இருந்தது. இந்த நிலையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், சமத்துவ தலைவர் என்கின்ற இந்த மகத்தான தலைவருடைய படுகொலை அரசியல் காரணங்களுக்காகத்தான் நிகழ்த்தப்பட்டிருக்க வேண்டும். இதன் பின்னால் அரசியல் புள்ளிகள் நிச்சயமாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடும் என்கின்ற சந்தேகத்தை நாங்கள் மட்டுமல்ல தமிழகம் முழுமைக்கும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் விரைவில் இந்த சிபிஐ விசாரணை தொடங்கியவுடன் யாரெல்லாம் இந்த கொலையோடு தொடர்புடையவர்கள் அத்தனை பேரும் வெளிச்சத்திற்கு வருவார்கள். ஒருவரை கூட நாங்கள் தண்டனை பெற்று தராமல் நாங்கள் விடப்போவதில்லை. சமத்துவ தலைவருக்கு பிறகு சமத்துவ தலைவர் எங்களுக்கு காட்டிய அரசியல் தான் வாழ்க்கை என்று நாங்கள் வாழ்ந்தவர்கள். நாங்கள் பார்த்த பாபா சாஹேப் அம்பேத்கர் சமத்துவ தலைவர் தான், நாங்கள் பார்த்த பகவான் புத்தர் சமத்துவ தலைவர் தான், நாங்கள் பார்த்த கன்சிராம் சமத்துவ தலைவர் தான். எனவே இனிமேல் அவருடைய கொள்கையை எடுத்து செல்வதை தவிர எங்களுக்கு வேறு பணிகள் இல்லை. அவர் கொள்கையை எடுத்து செல்வதை காட்டிலும் மிக முக்கியமாக இந்த சமத்துவ தலைவருடைய படுகொலையிலே யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும்
நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது. ஓகே சார். அதாவது இப்போ நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் குறிப்பாக வடசென்னை திருவிக நகர் தொகுதி உள்ள அவங்க வைத்த முதல் வாக்குறுதியாகவே சொல்லப்பட்டது சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குக்கு சிபிஐ விசாரணை. ஏன்னா அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதை சொல்லியிருந்தார். இந்த 2026 தேர்தல் குறிப்பாக வடசென்னை திருவிக நகர் தொகுதி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது பார்வைக்கு போனதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அதிமுக சார்பாக ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போட்டியிட்டாங்க. திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் களத்தில் நின்றார். எங்களுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமானதாக நாங்கள் அதை பார்த்தோம். கடந்த காலங்களிலே எங்களுடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு முன்னதாக இந்த மக்களை தயார்படுத்த வேண்டும், அரசியலாக தயார்படுத்த வேண்டும், இந்த மக்களுக்கு அரசியல் சட்டம் சார்ந்த அறிவு, அரசியல் சார்ந்த அறிவு வேண்டும், அதன் பிறகுதான் இந்த மக்கள் தேர்தலுக்கே சரியாக தயாராவார்கள் என்ற நிலையிலே தேர்தல் சார்ந்த பயிற்சி பட்டறைகளை, அரசியல் சார்ந்த பயிற்சி பட்டறைகளை தமிழ்நாடு முழுக்க அவர் நடத்தி வந்தார். மிக முக்கியமாக அவர் ஒரு தனித்த அரசியல் அடையாளமாக, அதாவது திமுக, அண்ணா திமுக, இங்கே இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் சக்தியாக தன்னை முன்னிறுத்தினார். திராவிட மாடலுக்கு மாற்றாக, ஆரிய மாடலுக்கு மாற்றாக ஜெய்பி மாடல் என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவே கடந்த காலங்களிலே அவருடைய அரசியல் பணியை தொடர்ந்து துரிதமாக செய்து வந்தார். ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், சமத்துவ தலைவருடைய படுகொலையில் தொடர்பு இருக்கிறது என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக திமுகவினுடைய ஆட்சியிலே தான் அவருடைய படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஏன் கூட்டணிக்கு சென்றோம் என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்னியாரை அழைத்து இந்த வழக்கை நான் தனியாக ஒரு கமிஷன் அமைத்து இந்த வழக்கை விசாரித்து இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவருக்கும் நான் தண்டனை பெற்றுத் தருகிறேன், நீ என் மகள் போன்று என்று அவரை அரவணைத்து சமத்துவ தலைவருக்கு நீதி வழங்குவதாக ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி அளித்தார். அதனால்தான் நாங்கள் அவர்களோடு கூட்டணி சென்றோம். அது மட்டுமல்லாமல் அதற்கு முந்தைய காலங்களில் சமத்துவ தலைவருடைய வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பேசியது அதிமுகவை கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் தான். குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிபிஐ வேண்டும் என்று பேசினார். அதே போல நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சிபிஐ வேண்டும் என்று பேசி வந்தார். அதிமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற தம்பிதுரை தான் பாராளுமன்றத்திலே சமத்துவ தலைவருடைய அந்த படுகொலையை பற்றியே பேசினார். இந்த நிலையிலே தான் சமத்துவ தலைவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிற அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்தித்தோம். இந்த தேர்தலிலே சமத்துவ தலைவரால் நேரடியாக நேசிக்கப்பட்ட மக்கள் திருவிக நகர் தொகுதி மக்கள். அந்த திருவிக நகர் தொகுதியிலே நின்றால் நிச்சயமாக வெற்றி என்கின்ற அடிப்படையில் தான் அனைவரும், அனைத்து மக்களும் அன்னியாருக்கு வாக்களிப்பதிலே உறுதியாக இருந்தார்கள் என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது சென்ற இடமெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்தது. இந்த தோல்வி எப்படி நிகழ்ந்தது என்று எங்களால் யூகிக்கவே முடியவில்லை. ஒரு புறம் இது தாவேகாவினுடைய அலை என்று கருதினாலும் கூட சமத்துவ தலைவர் நடமாடிய அந்த சமத்துவ தலைவர் நடமாடாத தெருவே இருக்க முடியாது. திருவிக நகர் தொகுதியில் சமத்துவ தலைவரோடு தொடர்பு இல்லாத மக்கள் யாரும் அந்த தொகுதியில் இருக்க முடியாது. அப்படி இருக்கிற நிலையிலேயே மக்கள் இந்த தீர்ப்பை வழங்கி இருப்பது அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது எங்களை. இது சமத்துவ தலைவருக்கோ அல்லது எங்களுடைய பொதுச் செயலாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கோ தோல்வி கிடையாது. இது மக்களுக்கான தோல்வி என்று தான் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், இந்த மக்களுக்காகவே வாழ வேண்டும் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு தலைவர் இறந்த பிறகும் கூட அவருடைய வழியிலே இந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கைக்குழந்தையோடு ஒரு பெண் இந்த மக்களுக்காக களத்தில் வருகின்ற பொழுது, இந்த மக்களே கைவிடுகின்ற பொழுது, இது ஒரு ஜனநாயகத்தின் தோல்வியாக அல்லது இந்த மக்களுடைய தோல்வியாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஓகே, அதாவது மாற்று கட்சியினராக இருந்தாலும் சரி, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்காக நான் வாக்களிக்க போறேன் அப்படின்லாம் நிறைய பேர் நான் கலர் ரிப்போர்ட்ல போகும்போது சொன்னாங்க.
ஆமா. ஆனா அந்த தோல்வி அப்படிங்கிறத எப்படி பார்த்தாங்க? அதை ஏற்றுக்கொள்ளவே உங்களுடைய பொதுச் செயலாளர் ஏத்துக்கிட்டாங்களா இந்த தோல்வியை? அவங்க இரும்பு பெண். அவங்க வந்து அன்றைய இரவே வந்து அந்த தோல்வி அறிவிக்கப்பட்ட அன்றைய இரவே நிர்வாகிகளை அழைத்து பேசி அவர்களை தேற்றி, இது நமக்கான தோல்வி அல்ல, இது வந்து மக்களுக்கான தோல்வி, நாம் இதை பற்றி கவலைப்படக்கூடாது, சமத்துவ தலைவர் நமக்கு ஏராளமான பணிகளை இட்டு சென்றிருக்கிறார், அந்த பணிகளை நாம் சிரமேற்று அடுத்த கட்டமாக நகர வேண்டிய தேவை இருக்கிறது, யாரும் தொய்வடைய வேண்டாம், நாம் இந்த தேர்தலில் நின்றதே, கட்சி தொடங்கி ஒரு வருடத்தில் நம் இந்த தேர்தலில் நின்றதே அது ஒரு மாபெரும் வெற்றியாக நீங்கள் பார்க்க வேண்டும், எதையும் நேர்மறையான எண்ணத்தோடு அணுக வேண்டும், நம் சமத்துவ தலைவர் நமக்கு அதை தான் கற்றுத்தந்திருக்கிறார் என்று சொல்லி அனைவரையும் தேற்றி அந்த தோல்வியிலிருந்து அந்த இரவே அவர் வெளியில் வந்து மறுநாள் முதல் மக்கள் பணிக்கு அவர் களத்தில் வந்து விட்டார். ஏனென்று சொன்னால் அவர் சமத்துவ தலைவருடைய மனைவி. ஓகே, அடுத்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜினுடைய அடுத்த அரசியல் பிளான் திட்டங்கள் என்ன? அதாவது தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலுமே தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முதல் கட்ட கட்டமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுவிட்டது. அடுத்தடுத்து கிராம அளவிலே, ஒன்றிய அளவிலே கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மண்டல வாரியாக 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் பொறுப்பாளர்கள் நியமித்து, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாநில செயலாளர்களை நியமித்து சிறப்பான முறையில் கட்டமைப்பு பணிகள் போய்கொண்டிருக்கிறது. வருகின்ற காலங்களிலே தேர்தல் குறித்தோ அல்லது அரசியல் நிலைப்பாடு குறித்தோ பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவின் அடிப்படையிலே சமத்துவ தலைவருடைய அந்த எண்ணத்திற்கு சமத்துவ தலைவர் எங்களுக்கு வகுத்து சென்ற அந்த பாதையிலிருந்து சற்றும் விலகாமல் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடரும். ஓகே, வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு? அது அந்த நேரத்தை பொறுத்து, தேர்தல் களத்தை பொறுத்து, அன்றைய அரசியல் சூழலை பொறுத்து அது அப்போது தான் நாம் தீர்மானிக்க முடியும். அதனால் அதை பற்றி நாம் இப்போது கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் நிலைப்பாடு பற்றி அந்த தேர்தல் நேரத்தில் தான் பொதுச் செயலாளரும் மாநில கமிட்டியும் சேர்ந்து முடிவெடுப்பார். இறுதியாக இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசிற்கு உங்களுடைய கோரிக்கையாக என்ன வைக்க போறீங்க? தமிழக அரசு இன்றைக்கு புதிதாக ஒரு கட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியிலிருந்து ஒரு மாற்றாக ஒரு கட்சி பொறுப்பேற்றிருக்கிறது. நேரடியாக இன்றைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் நேரடியாக முதலமைச்சராக இருக்கிறார். அவரோடு பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர்கள் கூட நேரடியாக அமைச்சர்களாக பலர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அரசியல் அனுபவம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் பெரிய அளவிலே இருந்தாலும் கூட அரசியல் அனுபவம் என்பது அது நிச்சயமாக போதாமையோடு தான் இருக்கிறது. இருந்த போதும் கூட அவர்கள் இந்த கடந்த காலத்தை அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த நிலையிலிருந்து அந்த நேரத்திலிருந்து இப்போது வரை நாம் அதை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நல்ல ஆட்சியாகத்தான், ஒரு சிறப்பான ஆட்சியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஊழலற்ற, ஒரு லஞ்சமற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற பார்வை இது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. அதே போல முதல்வர் அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு ஒரு அலுவலரை போல சென்று வருவதும், மக்களை சந்திப்பதும், அமைச்சர்கள் மக்களை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டு அதை உடனடியாக தீர்த்து வைப்பதும் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. மக்களே சொல்லுகிறார்கள் இது ஒரு நல்ல ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இதே நிலையிலேயே இந்த அரசியல் தொடர வேண்டும், மக்கள் பணி தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை சேலம் மாவட்டத்திற்கு அருகில் கால் மேல் கால் போட்டிருந்தார் அப்படிங்கிற காரணத்துக்காக திறக்காமே இருக்கு. அதாவது மன்னர்னு தானே சொல்ல முடியும். மன்னர் எப்படி இருப்பார்? அரசவையில் மன்னர் கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துருப்பார். காவலாளிகள் தான் பக்கத்தில் அப்படி நிற்பாங்க பிடிச்சிக்கிட்டு. சரிங்களா? இந்த எண்ணம் தான் சரியானது. அந்த ரீசனுக்காக திறக்கவே படலை. அதுதான் அந்த புரிதல் இந்த மக்களுக்கு வரணும். நான் இப்போ தான் உங்களுக்கு ஒரு 2 நிமிடங்களுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எண்ணம் என்று நான் உங்களிடத்தில் சொன்னேன். இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு அரசியல் சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் மூலமாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எண்ணம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆக உண்மையான ஆட்சியாளர், உண்மையான மன்னர் இந்த நாட்டிற்கு என்னை பொறுத்தவரை பாபா சாஹேப் அம்பேத்கர் தான்.
மன்னர் கால் மேல் கால் போட்டு தான் அமர்வார். இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் உத்தரப்பிரதேசத்திலே மாயாவதி அம்மையார், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தேசிய தலைவர், இரும்பு மங்கை, எங்களுக்கு அரசியல் கற்பித்த அன்னை மாயாவதி அம்மையார் உத்தரப்பிரதேசத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கர் புத்தகத்தோடு நின்று கொண்டு இருந்தது போதும், பாபா சாஹேப் நம்முடைய தகப்பன், பாபா சாஹேப் இந்த நாட்டினுடைய மன்னன் கால் மேல் கால் போட்டு தான் அமர வேண்டும் என்று சொல்லி சிலையை நிறுவினார். உத்தரப்பிரதேசத்தில் கால் போட்டு கால் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் மணிமண்டபம் 5000 கோடி ரூபாய் செலவில் வந்து அங்கே மணிமண்டபம் அமைச்சிருக்கிறாங்க. அந்த மணிமண்டபத்தில் பாபா சாஹேப் கால் மேல் கால் போட்டு தான் அமர்ந்திருப்பார். அப்படித்தான் அவரை மதிக்க வேண்டும். அதுதான் சரி. அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட பாபா சாஹேப் அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பதாக ஒரு சிலையை நிறுவினார். நான் சொல்லுகிறேன், இந்தியா முழுமைக்கும் அது மாதிரியான சிலைகளைத்தான் நாம் நிறுவ வேண்டும். இதில் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் தொடர்ச்சியாக ஒரு பிரிவினை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? திராவிட கட்சிகள் ஜாதியை ஒழிப்பதற்காகத்தான் அரசியலுக்கு வந்தது. ஏன் இன்னும் இந்த 50 ஆண்டு கால இந்த ஆட்சி காலத்தில் ஜாதி ஒழியவில்லை? 100 ஆண்டு கால பாரம்பரிய மிக்க திராவிட இயக்கத்தினுடைய இந்த அரசியலிலே ஏன் ஜாதி இன்னும் ஒழியவில்லை? பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏன் ஒரு ஜாதி தலைவராக பார்க்க வேண்டும்? ஏன் என்று சொன்னால், இங்கே பாபா சாஹேப் அம்பேத்கரை குறித்த உரையாடல்களே நிகழ்த்தப்படவில்லை. உத்தரப்பிரதேசத்திலே மாநிலர் கான்சிராம் அவர்கள் பெரியார் குறித்த உரையாடல்களை நிகழ்த்தினார். அங்கே ஒரு தலித் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது பெரியார் குறித்த உரையாடல்களை அங்கே நிகழ்த்தினார். தமிழ்நாட்டிலே திராவிட ஆட்சியின் போது ஏன் பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்த உரையாடல் நிகழ்த்தப்படவில்லை? இன்றைக்கு அங்கே பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். அவர்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் சரியாக கற்பிக்கப்படவில்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் விரும்பிய சிலை என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியலின மக்களும் சேர்ந்து சிலையை நிறுவ வேண்டும் என்பதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய எண்ணம். ஆக ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் கற்பிக்கப்படவில்லை? எனவே அரசே இந்த விழிப்புணர்வை அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அரசே விழா எடுத்து பட்டியலின மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த கெங்கவல்லி சிலையை திறப்பதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக சொல்ல வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் சாதிய பதட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் விழிப்புணர்வு முகாம்களை நடத்த வேண்டும் என்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்கிறது. மாவட்ட ஆட்சியாளர், எந்த மாவட்ட ஆட்சியாளராவது அதை நடத்தி இருக்கிறார்களா? செய்து முடித்திருக்கிறார்களா? முதலமைச்சர் வன்கொடுமை சார்ந்த பதட்டம் உள்ள பகுதியில் முதலமைச்சர் முக்கிய கவனம் எடுத்து அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. கடந்த திராவிட ஆட்சியில எந்த முதலமைச்சராவது அந்த வேலையை செய்திருக்கிறார்களா? பாபா சாஹேப் அம்பேத்கரை கூண்டுக்குள் வைத்திருக்கிற ஒரு கேவலமான நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அபத்தமாக இருக்கிறது. எனவே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலையை அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அனைத்து மக்களும் சேர்ந்து தமிழக அரசினுடைய அரசு விழா அங்கே நடத்தி அவருடைய சிலையை திறப்பதுதான் சரியாக இருக்கும். பாபா சாஹேப் அம்பேத்கரை ஒரு பதட்டத்தை உருவாக்குகின்ற ஒரு சாதிய குறியீடாக முன்னிறுத்துவதை நான் மிக ஒரு அருவருப்பான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் அனைத்து மக்களுக்குமான தலைவர். இங்கு இருக்கிற எல்லா தலைவர்களை காட்டிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகமாக பாடுபட்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான், ஆதாரத்தோடு நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ திராவிட கட்சிகள் சொன்னீங்க நீங்கள், ஆனால் இன்னைக்கும் தொகுதி வாரியாக ஜாதியை பார்த்து தான் வேட்பாளர்கள் அறிவிக்கிறார்கள். குறிப்பாக தலித்தினத்திற்காக இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துக்கலாமே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த திமுக ஆட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் போது ஊருக்குள் செல்லும் போது அந்த விசிகாவினுடைய கொடி இருக்காது. காலனிக்குள் செல்லும் போது மட்டும்தான் விசிகாவினுடைய கொடி இருக்கும். அதே போல விசிகாவினுடைய அந்த வட்ட செயலாளரை கடந்த முறை அமைச்சராக இருந்தவரை ஊருக்குள் போகும்போது இறக்கி விட்டு போன காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதான் சமத்துவத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொல்லுவார், நீங்கள் தமிழன் என்கின்ற ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுக்க நினைக்கிறீர்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்ள முன் வருகிறோம். ஆனால் அதே தமிழன் எங்களை அடிக்கிறான். தமிழ் தேசியம் பேசிய தலைவர்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். நாங்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள். நாங்களும் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் பின்னால் வந்தோம். நாங்களும் திராவிடர்கள் என்று சொல்லிக் கொண்டோம். ஆனால் அதே திராவிடன், ஊர் தெருவில் இருக்கிற திராவிடன் எங்களை அடிக்கிறான். திராவிட தலைவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே சாதி மறுப்பு என்பதும் சாதி எதிர்ப்பு என்பதும் ஒரு வேஷமாகத்தான் இருக்கிறது. ஒரு ஏமாற்று வேலையாக, ஒரு பித்தலாட்டமாகத்தான் இருக்கிறது. சமூக நீதி அரசு, சமூக நீதி அரசு என்று கடந்த 50 ஆண்டு காலமாக ஷெட்யூல்ட் காஸ்ட் மக்களை இங்கே ஏமாற்றிய வேலை மட்டும்தான் நடந்து முடிந்திருக்கிறது.
அதிமுகவிலோ திமுகவிலோ எத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறார்கள்? கல்வி வேலை வாய்ப்பிலேயே 18% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சாதி மறுப்பு பேசுகிற திராவிட இயக்கங்கள், சாதி எதிர்ப்பு சமூக நீதி பேசுகிற திராவிட இயக்கங்கள், எந்த திராவிட இயக்கங்களும் ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலேயோ அல்லது அரசியல் பதவிகளிலோ முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆதி திராவிடர் நலத்துறையை தவிர வேறு எந்த துறையும் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு இவர்கள் கொடுக்க தயாராக இல்லை. இன்றைக்கு கொடுத்திருக்கிறாங்களே இப்ப இருக்கக்கூடிய சமூக நீதி அரசு. அதனால் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அதை வரவேற்றார். அதனால்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் வரவேற்றார். ஏன்னா எந்த சமூகம் வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர். இந்த பொறுப்பு இதெல்லாம் மாற்றம் தானே. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அதை பார்க்க முடிகிறது. அதே போல கடந்த திராவிட ஆட்சிகளில் ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கென்று தனியாக பட்ஜெட் போட்டு மத்திய அரசிலிருந்து பணம் அனுப்புகிறார்கள். அந்த பணத்தை பட்டியலின மக்களுக்கு செலவு செய்வதே கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு நீர் தொட்டியிலே மலத்தை கலக்கி எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. எந்த திராவிட தலைவர்களாவது குரல் கொடுத்தார்களா? எந்த முற்போக்குவாதிகளாக குரல் கொடுத்தார்களா? திராவிடத்திற்கு பிரச்சனை வருகின்ற பொழுது, திராவிட கோட்பாட்டிற்கு பிரச்சனை வருகின்ற போது, திராவிட அரசியலை பேசுகின்றவர்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள் பின்னால் பட்டியலின மக்கள் அணிதிரண்டு நிற்க வேண்டும். ஆனால் பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் திராவிடம் பேசுகின்ற திராவிட முற்போக்குவாதிகளோ திராவிட அறிவுஜீவிகளோ யாரும் வாயே திறக்க மாட்டார்கள். ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களே போராடி கொள்ள வேண்டும். ஆனால் பிஜேபி உள்ளே நுழைந்து விட போகிறது, பிஜேபியால் இங்க திராவிட கோட்பாட்டிற்கு பிரச்சனை வருகிறது என்று வருகின்ற பொழுது, அல்லது திராவிட கோட்பாட்டிற்கு தமிழ் தேசிய கோட்பாட்டிற்கு வேறு ஏதாவது வடிவத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது, நாம் எல்லாம் தமிழர்கள், நாம் எல்லாம் திராவிடர்கள் என்று பொதுவான அடையாளத்திற்குள் இந்த மக்களை அணிதிரட்டி ஒரு பெரும்பான்மையான ஒரு போராட்டமாக அதை காட்டிக்கொள்வார்கள். ஆனால் பட்டியலின மக்களுக்கு சேரியிலே ஒருவனுக்கு பிரச்சனை வருகின்ற போது யாரும் பேசுவதே இல்லை. இன்றைக்கு டெல்லியிலே ஜந்தர் மந்திரிலே அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கை அனிதா அரியலூர் மாவட்டத்திலே இந்த நீட் தேர்வுக்காக இறந்து போனார். அந்த நேரத்தில் அதை அரசியலுக்காக பேசினார்கள். அதன் பிறகு அதை அப்படியே விட்டு விட்டார்கள். எத்தனை பட்டியல் சமூக மாணவ மாணவிகளுடைய கல்வியிலே இவர்கள் ஒளியேற்றி இருக்கிறார்கள் திராவிட கட்சிக்காரங்க. அதனால் இங்கே பேசுகின்ற முற்போக்கு என்பது அபத்தமானது. இதையெல்லாம் மிக தெளிவாக தெரிந்ததனால்தான் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இதற்கு மாற்றாக பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை, மாணவர் கன்சிராம் அவருடைய கோட்பாடுகளை தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் எடுத்து சொன்னார். தமிழ்நாட்டு மூளை முடுக்கெல்லாம் அரசியல் பயிற்சி பட்டறைகள் நடத்தினார். திராவிட மாடலுக்கு எதிராக துணிச்சலாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் இயக்கங்கள் அத்தனையும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய படத்தை வைத்துக்கொண்டு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றுகிறோம் என்கின்ற அடிப்படையிலே கூட்டணி என்கின்ற நிலையிலே உடன்பட்டு போய்விடுவார்கள். நாங்கள்லாம் திராவிட கோட்பாடுக்கு பின்னால் தான் இருக்கிறோம் என்று கூட்டணி என்கின்ற நிலைப்பாட்டிலே உடன்பட்டு போறோம். ஆனால் திராவிட மாடல் என்கின்ற கோட்பாட்டிற்கு எதிராக ஜெய்பீம் மாடல் என்கின்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி உங்களுக்கு மாற்று நாங்கள் என்று தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சொன்னதால் தான் ஒரு படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் இங்கே திராவிடம் என்பதும் தமிழ் தேசியம் என்பதும் பட்டியலின மக்களுக்கானது கிடையவே கிடையாது. அம்பேத்கரிய கோட்பாடு மட்டும்தான் பட்டியலின மக்களுக்கானது, இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கானது. ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.